ரஞ்சிதமே ரஞ்சிதமே உன்னை உதடு வலிக்க கொஞ்சனுமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனச கலக்கும் மந்திரமே. படம் அருமையா இருக்குல்ல, சான்ஸே இல்லை. படம் அஜ்மனாத்துக்கு அருமையான கான்செப்ட். இது வேற லெவல் படம். வேற லெவல் படம், தலை படம். இது கடவுள உள்ள போறோம், அவர் வருவாரு, சட்ட சீட்ல உட்கார மாட்டோம், கும்பிடுதான் தலைய பார்த்து கும்பிடு. ஆறாவது உள்ள அலோடு இல்ல, ஆனா தலைய பார்த்தாலே போதுல. நிறைய பேர் சொல்றாங்க பீஸ்ட் 2 மணிஸ்ட் 1 அதெல்லாம் கிடையாது. வந்து பாருங்க பீஸ்ட் 2. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் தளபதி ஃபேனாக இருந்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்க்கறதுல உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே டைமில் 2 வீடியோவுமே ரிவீல் பண்ண போகிறோம். ஸோ ஒரே வீடியோவில் தளபதியோட வீடியோ பார்க்க போகிறீங்க. ஸோ வாரிசு எப்படி இருக்குது, துணிவு எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா 2மே சேர்த்து உங்களுக்கு ரிவ்யூ கிடச்சிரும். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாரிசோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் படம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத சும்மா சின்னதாக ஒரு கேப்சர் பண்ணலான்னு ஒரு ஐடியா. ஸோ வாங்க அவங்க எக்ஸ்பெக்டேஷன் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒருத்தர் இருக்காரு. சார் உங்கள் பேர் சொல்லுங்க. சிவா. நீங்கள் தலை ஃபேனா தளபதி ஃபேனா? தளபதி ஃபேன். சூப்பர். சின்ன வயசுலேருந்து அப்பையிலேருந்து. சரி ரைட் ஓகே. இப்போ வந்து வாரிசு படம் பார்க்க போறீங்க, உங்களுக்கு எப்படி தோணுது? அதாவது இந்த பொங்கலுக்கு வந்திருக்கு, என்ன ஃபீல் பண்றீங்க? அதான் எப்பவுமே பொங்கல்னா தலைவர் தான், விஜய் தான். எப்பவுமே பொங்கல்னாலே விஜய் தான் அடிப்பாரு. இப்பயும் கொடுத்துட்டாரு. ரசிகர் நல்லா தான் இருக்குன்னு சொல்றாங்க, எல்லாமே இருக்காங்க. 8 மணி ஷோக்கு டிக்கெட் கிடைச்சிக்குது, போய் பார்த்தா தெரிஞ்சிடும். அப்ப இப்ப வரைக்கும் யூடியூப்ல எல்லாம் நல்லா இருக்கு. என்ன மாதிரி சேனல் ஏதாவது ஐடியா இருக்கா? எல்லாமே கலந்து தான் கொடுத்துக்கிறாங்களாமே, நல்லா சூப்பரா தான் இருக்கும். இல்ல நீங்க உங்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு? அதாவது படம் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எப்ப விஜய் பாப்பன்னு இருக்கிறேன், அதுதான் எப்ப தரிசனம் கிடைக்கும்னு பாக்குறீங்க. எப்ப விஜய் பாப்பன்ற அதுதான் எனக்கு முக்கியம். சூப்பர் 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 பிரதர். தேங்க்யூ. ஸோ அடுத்து இருக்காரு. சார் சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. மணி. அதாவது வாரிசு படத்துக்கு வந்திருக்கீங்க, படம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இல்லையா? நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? அதுவும் பொங்கலுக்கு வந்திருக்கு படம், சொல்லுங்க. தளபதினாலே பொங்கல் தான். தளபதினாலே பொங்கல் தான். நல்லா தான் இருக்கும், எதிர்பார்க்க தான் வந்துக்கிறேன். நல்லா படம் நல்லா போகும், நல்லா பார்த்து நல்லா இருக்கும் படம். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் ஆடியன்ஸை தாண்டி தெலுங்கு ஆடியன்ஸுக்கு வந்து இப்போ ரீச் ஆகிறதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் வம்சி வந்து பண்ணியிருக்காரு. ஏன்னா அவருடைய இயக்கத்துல ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்ல ஒரு படம் வருது, அந்த படம் நம்ம தளபதி பண்ணியிருக்காரு. அப்படின்னும் போது உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் அதுல எப்படி இருக்கு? அது பார்த்தீங்கன்னா ஃபேமிலி படம், நல்லா தான் போகும், படம் நல்லா இருக்கும், நல்லா பண்ணியிருப்பாரு. தளபதியோட டான்ஸ் எல்லாம் பாத்தீங்களா ட்ரெய்லர்ல? பார்த்து நல்லா வேத்தனமா இருந்தது. பாசம் ரஞ்சிதமே சாங் பாடுறீங்களா? ஓகே ஓகே சரி, நீங்க படம் பார்த்துட்டு வாங்க, உங்களோட ரிவ்யூ கேட்போம். ஸோ சொல்லுங்க, உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கு? வாரிசு நல்லா தான் இருக்கு, படம் நல்லா இருக்குன்னு தான் நம்புறேன். அதாவது பொங்கலுக்கு படம் வந்திருக்கு, படம் நல்லா தான் இருக்குதுன்னு ஆல்ரெடி நேத்து நியூஸ் வந்துருச்சு, யூஏஇல பார்த்துட்டு. ஓ, அங்க துபாயில பார்த்துட்டு உங்களுக்கு நியூஸ் வந்துருச்சு. படம் இல்ல ஆஸ் எ ஃபேனா உங்களுக்கு வந்து இப்போ நீங்க படம் பார்க்க போறீங்க இல்லையா, லைவா நீங்க ஸ்கிரீன்ல பார்க்க போறீங்க. விஜய் பார்த்தாலே போதுமே, படம் அதான் தரிசனம் கிடைச்சாலே போதும். அவ்வளவுதான். சூப்பர். அதாவது சாங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரஞ்சிதமே சாங் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சோஷியல் மீடியால வந்து பாத்தீங்கன்னா வைரலா போயிட்டு இருக்கு. 20 செகண்ட் வரை நான் ஸ்டாப் ஆடி இருக்காரு விஜய் அந்த பாட்டுக்கு, அதுக்காகவே பார்க்கலாம். இப்ப அது மட்டும் இல்லாம இது வந்து வாரிசுன்னு டைட்டில் வச்சிருக்கனால ஃபேமிலி ஆடியன்ஸ் மட்டும் பாக்குற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? இல்ல வந்து உங்களையும் வந்து சாட்டிஸ்பாக்சன் பண்ற மாதிரி ரசிகர்களுக்கு? ஃபேமிலி தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி தான். அவரே சொல்லிட்டாரு இதுலயே, ஆடியோ லஞ்ச்லயே ஃபேமிலி தான் ஃபுல்லா. அப்புறம் உங்க நேம் சொல்லுங்க. அபு. எங்க இருந்து வரீங்க? கோட்டக்குப்பம். சூப்பர். இப்ப இதுல இந்த ரஞ்சிதமே சாங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கு, எல்லாம் ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அந்த சாங் பாடுறீங்களா? பாட்டுலாம் வராது, சும்மா ஒரு 2 லைன் பாடுங்களேன், தளபதிக்காக ஒரு 2 லைன் பாடுங்க. பாட்டுலாம் வராது. அப்படியா? சரி ரைட் ஓகே சூப்பர். சோ இங்க ஒரு பிரதர் இருக்காரு, கேட்டுருவோம். பிரதர் சொல்லுங்க, உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வாரிசுக்கு எப்படி இருக்கு? வாரிசு தளபதி சாங்குக்கே வந்து நேற்று 7 மணில இருந்து வெயிட் பண்றோம் சார் நாங்க நைட்டு. எதுக்காக? தலைவரை பார்க்கத்தான். நேற்று நைட் 7 மணிக்கே இங்க பாய போட்டு படுத்துட்டீங்க? அங்கனே படுத்துட்டேன். ஆமா, நம்ம வந்து சொந்த ஊரு நமக்கு இது கிடையாது, நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் அந்த பக்கம். இங்க ஒர்க் பண்ணோம், அதனால சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இப்படியே ஊருக்கு போய் பார்த்துட்டு ஊர்ல போய் பார்ப்போம், மறுபடியும் பார்ப்போம்னு வந்துக்கிறேன். அவன் குறைஞ்சபட்சம் வந்து படம் எடுக்கிற வரைக்கும் ஃபுல்லா பாத்துக்கிட்டே இருப்பேன். மறுபடியும் பார்ப்போம், மறுபடியும் ரிவ்யூ கொடுத்துட்டே இருப்பீங்க. பாத்துக்கிட்டே இருப்போம் ஜாலியா. சூப்பர். உங்க பேர் சொல்லுங்க. எங்க பேரு பிரகாஷ். 2 படமுமே ஓடணும், யாரும் சண்டை அடிச்சுக்க கூடாது. 2 பேருமே வந்து தமிழ் சினிமால பெரிய ஹீரோக்கள் தான்.
2 படமும் ஓடணும், எல்லாருமே நல்லா இருக்கணும். அரசியல் வந்து இதுல இருக்கக்கூடாது. சூப்பர் சூப்பர், நல்ல ஒரு விஷயம் சொன்னீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப பொங்கலுக்கு இந்த தளபதி படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, பொங்கலுக்கு இப்போ வந்திருக்குது 2 பேரோட படமும். நீங்க 2 பேர் படமும் ஓடணும் அப்படின்னு சொன்னதுனால இந்த கேள்வி கேட்கறேன். இப்போ வந்து நீங்க வாரிசு மட்டும் தான் பார்க்க போறீங்களா, துணிவும் போய் பாப்பீங்களா? இந்த ஃபர்ஸ்ட் வந்து நான் தளபதி படத்தை பார்த்துட்டு 2வது தல படத்தை போய் பார்ப்பேன். அப்ப துணிவுக்கான எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு எப்படி இருக்கு? துணிவுக்கான எக்ஸ்பெக்டேஷன் வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து தளபதி தீய பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து அவர் ஃப்ரெண்டையும் போய் பார்ப்பேன். சூப்பர், அதாவது தளபதின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. அடுத்து வந்து தலையையும் போய் பார்ப்பேன். சரி, ரைட். அந்த ரஞ்சிதமே சாங் வந்து உங்களுக்கு பாட தெரியுமா? பாடணுமா? சிரிக்க கூடாது. சிரிக்க மாட்டாங்க யாரு, நீங்க பாடுங்க. அதாவது இது வந்து தளபதியே பார்த்தாலும் பாப்பாரு, அதனால நீங்க வந்து சாங்க பாடுங்க. எந்த அளவுக்கு நீங்க வெறியா இருக்கிறீங்கன்னு தெரியும்ல. மறுபடியும் பார்ப்போம். கட்டுமல்லி கட்டி வச்சா, வட்ட கருப்பு பொட்டு வச்சா, சந்திரனில் 2 வச்சா, சாரப்பாம்பு இடுப்பு வச்சா, அதுக்கப்புறம் தெரியல சார். இல்ல பாடுங்க, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு பாடுங்க. ஏ ரஞ்சிதமே, ஏ ரஞ்சிதமே, ரஞ்சிதமே மனச கலைக்கும் மந்திரமே, ரஞ்சிதமே ரஞ்சிதமே உன்னை உதடு வலிக்க கொஞ்சனுமே, ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனச கலைக்கும் மந்திரமே. ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர், வேற லெவல் பண்ணிட்டீங்க. சூப்பர், தேங்க்யூ. எக்ஸ்பெக்டேஷன் வேற லெவல்ல இருக்குண்ணா. இப்ப கடவுளை பார்க்க போறோம். தெய்வமே, எங்கள் தெய்வமே பார்க்க போறோம். கடவுளை உள்ள போறோம், அவர் வருவாரு. சட்ட சீட்ல உட்கார மாட்டோம், கும்பிடுதான். தலைய பார்த்து கும்பிடு, ஆராதனை உள்ள அலோடு இல்ல. ஆனா தலைய பார்த்தாலே போதுல. நிறைய பேர் சொல்றாங்க பீஸ்ட் 2 மணிஸ்ட் 1, அதெல்லாம் கிடையாது. வந்து பாருங்க, பீஸ்ட் 2 மணிஸ்ட் நீங்களே பார்த்து சொல்றீங்க. அப்படி பீஸ்ட் 2 மணிஸ்ட் இருக்குதுன்னா நாங்க நீங்க சொல்றீங்க எல்லாமே நாங்க செய்யறோம். சரி வாங்க, படத்தோட ரிவ்யூ எப்படி சொல்றாங்க பப்ளிக் அப்படின்றத பாத்துருவோம். இப்போ எக்ஸ்பெக்டேஷன் இவ்வளவு நேரம் பார்த்தாச்சு, ரிவ்யூ. ஏன்னா வந்து இப்போ படம் பார்த்துட்டு இருக்கவங்க அந்த கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸோட வெளில வரும்போது அவங்கள அப்படியே பிடிச்சி ரிவ்யூ கேட்க போறோம். ஸோ வாங்க, ரிவ்யூ எப்படி சொல்றாங்கன்றத பாத்துடலாம். ஓகே, ஹாப்பினா வேற லெவல்ல. நம்பர் 1 நம்பர் 1 நம்பர் 1. எப்படி சார் இந்த படம் எப்படி? நல்லா படம் வேற லெவல். பயங்கரம் வேற லெவல், சூப்பரா. டேய் சரி கேட்காத. சரி கேட்காத. ஏவா இரு, எல்லாம் நானே தெரிஞ்சுறேன். எப்படி இருக்கு படம்? சூப்பரா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபுல்லா காமெடி, ஃபுல் காமெடி. அது இல்லாம ஃபுல் ஸ்கிரிப்ட். ஃபேமிலியோட பார்க்கணும். கிளைமேக்ஸ்லாம் வேற லெவல்ல இருக்கு. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு படம். படத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ்னா, ஆக்ஷன், ரொமான்ஸ், காமெடி எல்லாமே இருக்கு படத்துல. டான்ஸ் பக்காவா பண்ணிருக்காரு. தளபதி பொங்கல் தான். சொல்லவே தளபதி யாருமே இல்ல. வேற லெவல். நீ என்ஜாய் பண்ணியப்பா? படல வேற லெவல். சொன்னே கட்டிச்சு. அத டான்ஸ் பாட்டு பாடா. ரஞ்சிதமே டாக்டர் சொன்ன செஞ்சுட்டாரு. எப்படி இருக்கு? சூப்பர் வேற லெவல். தளபதி பொங்கல் ஐயா எப்படி இருக்கு? சூப்பர் சூப்பர்ண்ணா. பார்க்கலாமா? பார்க்கலாம். தளபதி தாங்க, தளபதி தான். தளபதி போடுங்க, தளபதி பெரிய ஓ போடுங்க. சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. செட் பண்ண செமையா இருக்கு. நல்லா ஜானர் கதை எப்படி? ஃபேமிலிக்கான மூவி தான். நல்லா இருக்கு. எப்படி பாருங்க, நல்ல கான்செப்ட், நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஃபேமிலியோட வந்து பாருங்க. எப்படி பாருங்க, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம் படம், நல்லா இருக்கு. எப்படி பாருங்க, சென்டிமென்ட் சீன் அல்டிமேட். ரொம்ப நாள் கழிச்சு சம படம் பார்த்தோம். தளபதி மாஸ் என்டர்டெயின்மென்ட்ல வேற லெவல். சூப்பர், செம செம சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குது படம். சூப்பர் சூப்பர்ண்ணே. அப்படிலாம் சொல்லிட்டு போக கூடாது. நல்லா இருக்கு, ஃபேமிலி எல்லாமே பார்க்கலாம். சூப்பரா இருக்கு, நல்லா தானே இது படம். சூப்பரா ஃபைட் சீன் நல்லா இருக்கு. பக்கமாஸ் பக்கமாஸ்
அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய் தாங்க. நல்லா இருக்கு. பார்க்காதீங்க. பார்க்கலாம். எப்படி இருக்கு படம்? எப்படி பாருங்க. நல்லா இருந்துச்சு படம். சூப்பர் சூப்பர் சூப்பரா இருக்கு. எப்படி இருக்கு படம்? நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. எப்படி இருக்கு படம்? நல்லா இருக்கு. எப்படி இருக்கு படம்? நல்லா இருக்கு. எப்படி இருக்கு படம்? நல்லா இருக்கு. என்ஜாய் பண்ணீங்களா எல்லாரும்? எப்படி இருக்கு படம்? பார்க்கவே இல்லை ப்ரோ. பார்க்கவே இல்லையா? இப்பதான் பார்க்கவே போறோம். இப்பதான் பார்க்க போறீங்களா? சரி. வேற லெவல் நண்பா, வேற லெவல் நண்பா. நீங்க படம் பாத்தீங்களா? இனிமே பாக்கலையா? நாங்க தான் பார்த்தோம். பாண்டிச்சேரியில தான் ஃபர்ஸ்ட் ஷோ போட்டிருக்காங்க. வேற லெவல்ல போட்டிருக்கானுங்க. அதாவது இந்த பேங்க் ஊழியர்கள்லாம் இருக்காங்கல்ல, நம்மளாம் டார்ச்சர் பண்ணி இந்த இஎம்ஐ கார்டெல்லாம் வாங்க வைக்கிறான்ல, அவங்களாம் சூப்பரான ஒரு மெசேஜ். ஆமாம், சூப்பரான படம். ஸ்க்ரீன் பேலாம் அற்புதமாக எடுத்துருக்காங்க. அந்த ஸ்டண்ட்டு கிளைமேக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? செகண்ட் ஹாஃப் எப்படி? ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த பேங்க் ராபரி சொன்னாங்கல்ல, பேங்க் ராபரி எதுக்காக பேங்க் ராபரி நடந்தது அதெல்லாம் என்னது? ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? இந்த பேங்க் ராபரி நடந்த கதை அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃபில் சொல்ல வந்துச்சு இல்லைன்னா, இந்த பேங்க்ல வந்து இந்த இஎம்ஐ கார்டு வாங்குறது, அவனுக்கு டார்ச்சர் பண்ணி நம்ம கிட்ட கடன் வாங்க வைக்கிறது, அதை பற்றிலாம் பக்காவாக விளக்கமாக ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. போய் பாருங்க, படம் நல்லா இருக்கு. வேற லெவல் தலைவா. படம் அருமையா இருக்கு தல. சான்ஸே இல்லை. படம் அஜ்மனாத்துக்கு அருமையான கான்செப்ட். இது வேற லெவல் படம். வேற லெவல் படம். தலை படம் இது. வேற லெவல் படத்துல வேற லெவல். சூப்பர் டூப்பர் ஹிட். வில்லனுக்கே வில்லன் தல. சூப்பர் செம மாசு. செம படம் எப்படி இருக்கு? சூப்பரா தல. நல்லா இருக்கு. சூப்பர் நல்லா இருக்கு. சூப்பர். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. ரெண்டுமே நல்லா இருக்கு. மக்கள் கண்டிப்பா பார்க்கலாம். படம் எப்படி இருக்கு? சூப்பர் தல. நல்லா இருக்கு.